வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திய ஓபிஎஸ் என்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகள் வைரலாக பரவி வருகிறது. உண்மைதானா? அதாவது ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் எனது அண்ணன்தான் எடப்பாடி என்று கூறியுள்ளார். அதிமுகவில் என்னை இணைத்து திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சியை அமைப்பதற்கு ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்பதையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பேட்டி ஒன்றையும் அஃபிஷியலாக கொடுத்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பயம் தெரியுமா? அவரால் அதிமுகவிற்குள் மீண்டும் ஓபிஎஸ் வந்தால் எடப்பாடியின் அதிகாரம் ஒட்டுமொத்தமாக இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும். எடப்பாடியே ஓபிஎஸ் அவர்கள் வீழ்த்தி விடுவார் என்ற ஒரு அச்சமும் அவருக்கு இருக்கிறது என்று பதிவுகளை இணையதளங்கள் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் செய்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையாகவே அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்கட்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலம்தான் முக்கியம் என்றால் அதிமுக தோல்வியே தான் தழுவும். கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு யார் காரணம் என்பது எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். ஒற்றுமை இல்லாதது, அதிமுகவின் நிலைப்பாடுகள் என்ன, கிளை நிர்வாகிகள் கிராமங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்களது மனநிலை என்ன என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஆதரவுகள் இல்லாமல் எடப்பாடியால் வெற்றியடைய முடியாது என்பது கூட அவருக்கு தெரியவில்லையே என்ற கேள்விகளையும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் துணிச்சலாக கேட்டு வருகிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அதிமுகவால் வெற்றியடைய முடியும் என்றால் கடந்த தேர்தல்களில் ஏன் அதிமுகவால் வெற்றியடைய முடியவில்லை? ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டார். அதிலும் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கிகளை பெற்றார். ஆனால் அதிமுகவில் எடப்பாடியின் ஆதரவாளர் 3வது இடம், அதுவும் 1.5 லட்சம் ஓட்டுக்கள் தான் பெற்றார். இதில் இருந்தே தெரிய வேண்டாமா யார் பக்கம் தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது? புரிந்து கொண்டு அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கு ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்தால் திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணை ஏறும். இல்லை என்றால் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தால் தனது அதிகாரங்கள் பதவிகள் பறித்து தன்னை வீழ்த்தி விடுவார் ஓபிஎஸ் என்று நினைத்தால் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை இணைக்க தேவையே கிடையாது என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் துணிச்சலாக இணையதளங்களில் பதிவுகளை செய்து வருகிறார்கள். சரி, உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியை வீழ்த்துவாரா அதிமுகவில் இணைந்தால் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.